கரூர் வேட்டிக்காரன் புதூர் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் அஜய், வயது 40. கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் தொழில் ரீதியாக திருவண்ணாமலையைச் சேர்ந்த செல்வகுமார் என்ற நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தான் சிட்ஃபண்ட் நடத்தி வந்ததாகவும் அதில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் செல்வகுமார். இதை நம்பிய அஜய் சிட்ஃபண்டில் சேர்ந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்ட தனது உறவினர்களையும் சிட்ஃபண்டில் சேர்த்துவிட்டார். ஒவ்வொரு மாதமும் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை சிட்ஃபண்டிற்கு செலுத்தி வந்தனர். கொரோனா காலத்தில் 3 ஆண்டுகள் சிட்ஃபண்டில் பணம் போடவில்லை. 7 மாதங்களுக்கு முன் நேரில் வந்த செல்வகுமார் கொரோனா கால பாக்கியுடன் சேர்த்து சுமார் 7 லட்சம் வரை வசூல் செய்துள்ளார். அஜய் மற்றும் உறவினர்கள் பணத்தை திருப்பி கேட்டபோது செல்வகுமார் பல காரணங்களை சொல்லி அலைகழித்து வந்துள்ளார். சந்தேகத்தின் பேரில் நேரில் சென்று கேட்டபோது செல்வகுமார் அனைவரையும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அஜய் போலீசிடம் புகார் கொடுக்க முடிவெடுத்தார். அவர்களை தடுத்து நிறுத்திய செல்வகுமார் தலா 7 லட்சம் மதிப்பில் 2 காசோலைகளை வழங்கினார். ஆனால் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாததால் காசோலை திரும்பிவிட்டது. அதிர்ச்சியடைந்த அஜய் உறவினர்களுடன் வெங்கமேடு போலீசில் புகார் கொடுத்தார். பல மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் கரூர் எஸ்பி ஃபெரோஸ்கான் அப்துல்லாவை சந்தித்து அஜய் மற்றும் அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்கம் மனு கொடுத்தனர். பணம் கட்டின்னு மோசடி எங்களை பண்ணிட்டாங்க. 13 வருஷமாக நாங்கள் கட்டிட்டு சிறு சேமு மாதிரி கட்டிக்கிட்டே வந்தோம். இதோ கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குற பிஸ்னஸ்ன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டுன்னு கோடி கணக்காக வருது, இவ்வளோ வருது அவ்வளோ வருதுன்னு சொல்லி சார் எங்களை ஏமாத்தின்னு 10 பேர் மக்களை நாங்கள் கட்டிக்கிட்டே இருந்தோம். ஒரு 13 வருஷமாக ஒரு 2 லாக்டவுனில் வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 வருஷமாக நாங்கள் கட்டாமல் விட்டதை பின்ன அப்புறமா இப்போ இந்த இடையில ஒரு 7 மாதத்துக்கு முன்ன சார் எங்களுக்கு இவ்வளோ தொகை 10 லட்ச ரூபா கட்டினா சார், இவ்வளோ தொகையை நாங்கள் வாங்கி தர்றோம், இவ்வளோ பழைய காசோட எங்களை நாங்கள் வாங்கி தர்றோம்னு சொல்லினு சார், நாங்கள் வாங்கி தரேன்னு சொல்லினு திருப்பி எங்ககிட்ட எங்கள் ஊரில் பேசினு எங்கள்கிட்ட 10 பேர் எங்கள் 10 குடும்பத்துக்கு வாங்கிட்டு போனாங்க. இப்போதும் கூட நெடுவெட்டியே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஏறிடுச்சு, நாளைக்கு ஏறிடுச்சு, இதை கொடுக்குறேன்னு சொல்லி எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் கடன்காரங்க எங்கள் 10 குடும்பத்துக்குன்னு எங்களுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார். நேரில் வசூல் பண்ணுவாங்களா இல்லை நேரில் கூட வசூல் பண்ணிட்டு போவாங்க சார். நேரில் கூட எங்கள் ஊர் வசூல் பண்ணிட்டு போவாங்க. எந்த நம்பிக்கையில் இவ்வளோ பணம் கொடுத்தீங்க சார்? சரி நரிக்குறங்க நம்ம சொந்தக்காரங்க தானே சார். நம்பி கூட சொந்தக்காரங்களா? ஆமாம், அந்த டீம்ல உங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்காரா? இருக்கிறாங்க சார். அவர் எங்க இருக்காரு? அவர் பேர் செல்வகுமார். திருவண்ணாமலை மாவட்டம் சையார் வட்டம் மோரணம் கிராமம் சார். அவர் திருவண்ணாமலை மாவட்டம் சார். அவர் உங்க நரிக்குற சமுதாயம் சார். ஒரு நரிக்குற சமுதாயம் சார். எங்களை மாதிரி நரிக்குற இந்த மாதிரி ஏமாத்திரம் நாங்கள் எப்படி நாங்கள் பொழிக்கணும் சார்? நடவடிக்கை எடுக்கலாம். எங்களை அவங்கள மாதிரி ஏதோ ஒரு புடி வாரண்ட் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு எடுத்து வர மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க சார். நன்றியோட வேண்டி கொள்றோம் சார். எங்களுக்கு மதிப்பு சார் நாங்கள் மொத்தமாக ஒரு 10 பேர் கட்டி இருக்கிறது ஒரு ஆளுக்கு பார்த்தா ஒரு 10 லட்சம் ரூபா மேலே கட்டி இருக்கிறோம் சார். இப்போ பார்த்தா ஒரு 10 லட்ச ரூபா வசூல் பண்ணின்னு கட்டி இருக்கிறோம். இந்த 7 மாசத்துக்கு சார் மொத்தமாக வாங்கி போயிட்டாங்க. பழைய காசோட கொடுக்குறேன்னு சொல்லி சார். எங்க புள்ளங்குடியோட எங்களுக்கு நாங்க சாவர நிலைமை கூட வந்துருச்சு. பிச்சை கேட்கற கூட வந்துருச்சு சார். எங்களுக்கு இந்த குழந்தை குட்டியோட சார்.